என்னப்பா ரகு, நல்லா இருக்கியா? வாங்கண்ணா. ஏதோ இருக்கண்ணா. என்னப்பா ரகு, சலிப்பா சொல்ற? என்னண்ணா பண்றது, நாள் ஃபுல்லா உழைச்சாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எதுவும் கிடைக்கிறது இல்லை. அதான் போயிட்டு இருக்கு அப்படி. ரகு, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன ஐடியாண்ணா? சோசியல் மீடியா தான் ட்ரை பண்ணலாமேப்பா. சோசியல் மீடியா எங்கண்ணா? என்னப்பா சலிப்பா சொல்ற? அட ஆமாண்ணே, சோசியல் மீடியாவை பற்றி நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? நம்ம தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தான் அதை பற்றிலாம் தெரியும். அப்படியே பண்ணுறதானா கூட நம்ம திருக்கோளூர் பற்றி தான் பண்ணணும். ஆனால் திருக்கோளூர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதை பத்தி நீ ஏன்பா கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்படி ஒரு ஆள் இருக்காங்களா திருக்கோளூர் பற்றி தெரிஞ்சவங்க? திருக்கோர் வரலாறு பத்தி பேச என் நண்பர் இருக்காருப்பா, அருணகிரி சிதம்பரநாதன். திருக்கோர் வரலாறு பத்தி நிறைய பேசியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தா சிவனை தேடி கோயிலாக எடுத்து போட்டுட்டு இருக்காரு, அதோடைய வரலாறுகளை, அதோடைய தல புராணங்களை. அவர் உங்களுக்கு தெரியுமா? அடடே, அவரானே, நல்லா தெரியுமாண்ணே. அவர் வச்சு பண்ணலாமா? ஏன்னா நம்ம கூப்பிட்டு அவர் வருவாரண்ணா? அவர் பிஸியா இருப்பாருங்க, வேணா கூப்பிட்டு பாக்குறேன். சரி, அவர் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? எடுத்து கால் பண்றேன். கால் பண்ணுங்க. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. ஐயா ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எப்பயும் ஃப்ரீ தானாங்க? ஐயா, நம்ம தம்பி ஒருத்தர் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அடடா, நல்ல விஷயமாச்சே. திருக்கோளோட வரலாறு பத்தி நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அது அதை விட சிறப்பாச்சே. அதுக்கு ஐயா ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஐயா, யாரு திருக்கோயிலூர்ல உழைச்சி நேர்மையான வழியில முன்னேறணும், நிகழ்ச்சி பண்ணணும்னு நினைச்சாலும் ஆளா நான் இருப்பேன் ஐயா. ஐயா, இன்னொரு தகவலுங்க ஐயா, அந்த சேனலுக்கு பேரு நீங்க சொன்னா சிறப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க ஐயா. ஐயா, உங்களை எப்பங்க நேர்ல பார்க்கலாம்? ஐயா, ஒண்ணுல சிவனை தேடி ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு. இங்க திருவண்ணூர் கோவில்ல இருக்கேன். முடிச்சிட்டு ஒரு 2 hourல வந்துடுறேன் ஐயா. திருக்கோயிலூர் வீரட்டை சொட்டு வந்துருங்க. சரிங்க, நான் வந்துருங்க. நன்றிங்க. பாருங்க, அவர்கிட்ட நான் பேசிட்டேன். இப்போ ஷூட்டிங்ல இருக்கானா, 2 மணி நேரம் ஆகுமா வரத்துக்கு. வந்தா ஒரு நல்ல பேரை, அருமையான பேரை வச்சு கொடுப்பாரு. சிறப்பா இருக்கும். உங்க சேனல் ஆரம்பிக்கும் போது தொடக்கமே அமர்க்கலமா இருக்கும். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, சரிங்க. நல்லதே நடக்கும். சரிங்க. வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, சேனல் எதாவது பண்ண போறோம் நீங்க? வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா நன்றி ஐயா. ஐயா, நம்ம தம்பி சொன்னல யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாருன்னு, அது ஒரு நல்ல பேர் ஆரம்பிக்கிறாரு. சொல்லுங்க, வயசானவரை போய் தம்பி ஆள் பக்கத்தான் தோற்றம் அப்படியே குணத்துல தம்பி மாதிரி இருப்பா. அப்படி சூப்பர் ஐயா. சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. நான் இது வரைக்கும் உங்களை நான் வீடியோல தானே பார்த்துருக்கேன், நேர்ல பார்க்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. கண்டிப்பா உங்களுக்கு டீ வாங்கி தரேன். நன்றி. உங்களுக்கு திருக்கோயிலூர் அது ரிலேட்டடா வீடியோ போட போறீங்க. ஆமாங்கண்ணா. அப்ப திருக்கோயிலூர் ரிலேட்டடாவே பேர் வச்சிருங்க. ஆமாங்க, சரிங்க. இப்ப எல்லாருமே இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க இல்லையா? ஆமாங்க. இப்ப பேரு ட்ரெண்ட்ல வச்சிருங்க. வி ஆர் ட்ரெண்டிங் திருக்கோயிலூர். நம்ம திருக்கோயிலூர் மக்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரு ராபின்சன், ரகு தான் அந்த சேனலை ரன் பண்ண போறாங்க. ஏன்னா ராபின்சன் பேக் எல்லாம் போட்டிருக்காரு, அருமையா இருக்கு. திருக்கோயிலூர்ல சொல்லாத வரலாறு நிறைய இருக்கு. அதிகபட்சம் திருக்கோயிலூர்ல கோயிலை பத்தி பேசியிருப்பாங்க, கபிலர் குன்றம். திருக்கோயிலூர் சுத்தி இருக்க நிறைய கிராமத்துக்கு பெயர் காரணம், இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் ஆழ்ந்த திருக்கோயிலூருடைய வரலாறு புத்தகங்களா இருக்கு, அது ஒன்று ரெடி பண்ணி தரேன். திருக்கோயிலூரை பத்தி நிறைய விஷயங்களை போடுங்க, சரிங்களா? அது நாங்க எப்பயும் சப்போர்ட்டா இருப்போம். ட்ரெண்டிங் திருக்கோயிலூர். ட்ரெண்டிங் திருக்கோயிலூர்.